இல்ல அது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தான் அது திட்டமிட்டு யாரும் செய்யறது இல்லைல்ல, எதிர்பாராம நடந்த விபத்து. அந்த மரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே அந்த காயம் இருக்கு, வலி இருக்கு. அதுக்காக நான் வருந்துறேன். அது எதிர்பாராத, இதை விட நம்மளை விட அதிகமான மனவேதனையே தம்பி விஜய் பெறுவாரு. அந்த கட்சியில் இருக்கிறவங்க பெறுவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை, அவங்களுக்கு என்னுடைய ஆறுதல். இறந்து போன இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன். அப்ப இது போல இது தவிர்க்க முடியாத ஒரு விபத்து, அப்படிதான் நான் பாக்குறேன். ஒண்ணு வேற ஒண்ணு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் பலியாயிருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகள் உட்பட பெரியவங்க முதல் 39 பேர் பலியாகி இருக்காங்க. தமிழகத்தையே உலுக்கிய இந்த பெரிய துயர சம்பவத்திற்கு எல்லா அரசியல் தலைவர்களுமே தங்களோட இரங்கல் செய்தியை தெரிவிச்சிட்டு வராங்க. குறிப்பா நிறைய பேர் இந்த சம்பவத்திற்கு காரணமான விஷயங்களை பத்தியும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் இந்த சம்பவம் குறித்து கேட்டபோது எப்போதுமே தாவேகா பத்தி விமர்சன கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சீமான் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்களே ரொம்பவே மன வருத்தப்பட்டிருப்பாரு. என் தம்பியோட மனநல இப்போ ரொம்பவே மோசமா இருக்கும். இது எதிர்பாராது நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்திற்காக நான் ரொம்பவே வருந்துறேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. எப்பவுமே தாவேகாவை விமர்சிச்சு பேசக்கூடிய சீமான் இப்போ இந்த இக்கட்டான சூழல்ல இதை வச்சு அரசியல் பண்ணாம விஜயோட மனநல மோசமா இருக்கும் அப்படின்னு சொன்னது தாவேகா தொண்டர்கள் மத்தியிலேயே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு.